இதுதான் ஆர்டிக் ரெயின்டியர். கோடை காலத்தில் இதோடைய கண்கள் அரக்கு நிறத்தில் இருக்கும். அதுவே பனிக்காலத்துக்கு வரும்போதே அதோடைய விழிகளை மொத்தமாக நீல நிறத்துக்கு இருக்கிற மாதிரி அது மாற்றிக்குது. எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா, இதுங்க வடதுருவ பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் தான் வாழுது. அந்த பகுதிகள் எல்லாமே கோடை காலத்தில் நிறைய நாட்களில் முழுக்க அதாவது 24 மணி நேரமுமே அது அங்கே சூரிய வெளிச்சம் மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பனிக்காலத்துக்கு வந்தோம்னா அங்கே ஒரு சில நாட்களில் அந்த சூரிய ஒளியே இல்லாமல் முழுக்க இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மற்ற நாட்கள்லையுமே இந்த பனிக்காலத்தில் இருட்டு தான் அதிகமாக இருக்கும் சூரிய வெளிச்சத்தை விட. அப்போ அந்த சமயத்தில் எல்லாமே கண் பார்வை நல்லா இருந்தால் தானே இதை யாராவது வேட்டையாட வந்தாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியும். அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண் பார்வையை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காகவே இதுங்களுடைய கண்கள் இந்த மாதிரி நீல நிறத்துக்கு மாறுது. அதே எப்படி நீல நிறத்துக்கு மாறினா நிறைய விஷயத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா, அங்கே தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, பொதுவாகவே மனுஷங்களோட கண்களில் இல்லாத ஒரு அமைப்பு இந்த ஆர்டிக் ரெயின்டியர், நாய், பூனை மாதிரியான இரவு நேரங்களில் நல்லா பார்க்கக்கூடிய நிறைய விலங்குகளோட கண்களில் இருக்கு. ஆனால் மற்ற விலங்குகள் எல்லாத்தாலையுமே அதோடைய விழிகளை இந்த மாதிரி நீல நிறத்துக்கு மாற்ற முடியாது. இந்த ஆர்டிக் ரெயின்டியரால் மட்டும்தான் மாற்ற முடியும். என்ன நடக்குதுன்னா, இப்போ பொதுவாகவே நம்ம கண்கள் எப்படி தெரியுது? நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதுலேருந்து ஒளி நம்ம கண்களுக்குள்ள போகுது. அந்த ஒளி நம்ம கண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினாங்கிற அமைப்பில் பட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக அது மூளைக்கு போய் சேருது. மூளை அந்த ஒளி எல்லாத்தையும், அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஓகே இதை தான் நீ பார்க்குற அப்படிங்கிறது நம்மள உணர வைக்குது. இது எல்லாமே டக்குன்னு நடக்குது. ஆனால் அப்படி ஒளி அந்த ரெட்டினால படும்போது நிறைய ஒளி ரெட்டினால படாமலேயே அதுக்கு பின்பக்கம் போய் பட்டு அது அப்படியே அந்த ஒளி எல்லாம் வீணா போகுது. ஆனால் அதுவே டாப்பிடம் லூசிடம்ங்கிற அந்த அமைப்பு இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன ஆகுதுன்னா, ரெட்டினா வழியாக படாமல் பின்னாடி போய் படுது இல்லையா, அப்படி படுற இடத்துல தான் இந்த டாப்பிடம் லூசிடம் இருக்கு. அப்போ அந்த டாப்பிடம் லூசிடம் அந்த பின்னாடி வந்த ஒளி எல்லாத்தையுமே திரும்ப பிரதிபலிச்சு ரெட்டினாலேயே பட வைக்குது. அதனால நார்மலாக பார்க்கும்போதே அதுங்களால நிறைய ஒளியை தனக்குள்ள வாங்கிக்க முடியுது. இப்படி ஆகுறதுனால நமக்கு வீணா போகிற அந்த ஒளி எல்லாமே இந்த விலங்குகளுக்கு வீணா போகிறது இல்லை. அதனால தான் நாய், பூனை, இந்த ரெயின்டியர் இந்த மாதிரியான விலங்குகளால் இரவு நேரத்துலையுமே நல்லா பார்க்க முடியுது. அதனால இருட்டில் கண் நல்லா தெரியுது. சரி, ஆனால் கண்கள் எப்படி நீல நிறத்துக்கு மாறும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இருட்டில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? நல்லா தெரியலனா கொஞ்சம் விரிச்சு பார்க்க முயற்சி பண்ணுவோம் கண்களை. அப்படி விரிக்கும் போது இந்த ஆர்டிக் ரெயின்டியருக்கும் கண்கள் விரிகிற மாதிரியே உள்ள இருக்கக்கூடிய அந்த டாப்பிடம் லூசிடம்ங்கிற அமைப்பும் விரியுது. அப்படி விரிகிறது மற்ற விலங்குகளோட இதுக்கு ரொம்ப நல்லாவே அதிகமாக விரியுது. அப்படி விரியறதுனால அந்த டாப்பிடம் லூசிடம்ங்கிறது கொலாஜன் ஃபைபர்ஸால தான் ஆயிருக்கும். அந்த ஃபைபர்ஸுமே அப்படியே ஒன்னோட ஒன்று முன்னாடி இருந்ததை விட ஒட்டி போக ஆரம்பிக்குது. அப்படி ஒட்டி போகும்போது அதில் படக்கூடிய ஒளியில் அந்த ஒளியில் இருக்கக்கூடிய கம்மியான அலைவரிசை உள்ள அந்த நிறங்கள் எல்லாமே அதில் நிறையாவே பட்டு பிரதிபலிக்குது. பொதுவாகவே நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்கும். அதில் நீல நிறத்துக்கு ரொம்ப கம்மியான அலைவரிசை தான் இருக்குது. இந்த பக்கம் கொலாஜன் ஃபைபர்ஸுமே நல்லா ஒட்டி இருக்கிறதுனால இந்த கம்மியான அலைவரிசை எல்லாமே ரொம்ப அழகாக இதில் பட்டு பிரதிபலிக்கிறதுனால தான் இந்த பனிக்காலத்தில் ஆர்டிக் ரெயின்டியரோட கண்கள் நமக்கு நீல நிறத்தில் தெரியுது. அதுவே கோடை காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய கண்களை அவ்வளவா விரிக்கிறது இல்லை. அதனால அதிகமான அலைவரிசை உள்ள அந்த அரக்கு கலர் தான் நமக்கு தெரியுது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.